ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் லெந்து கால தியானமாக 40 நாட்கள் சில வசனங்களை குறித்து நாம தியானிக்க தீர்மானித்துள்ளோம். அதன்படி இன்றைக்கு 3வது நாள். இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆத்தும நேசரின் பாதங்களை குறித்து 2 நாள் நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஆத்தும நேசரின் கால்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஆத்தும நேசரின் கால்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும், லூக்கா 24ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தையும் 2 வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அதே 24ஆம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 39-40 வசனம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. இங்க 2 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். மத்தேயு 14:25, லூக்கா 24:39-40 வசனங்களில அவருடைய கால்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அவர் கடலின் மேல் நடந்தார். அவருடைய கால்கள் பாத்தீங்கன்னா இந்த பூமியின் மேல் நடந்து மனுக்குலத்தின் மீட்புக்காக சிலுவை வரை சென்றன என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கால்கள் கலிலேயா, யூதேயா, எருசலேம் என்ற பட்டணங்கள் எல்லாம் அவர்கள் கால்கள் நடந்து மனுக்குலத்தின் மீட்புக்காக நடந்து திரிந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்காக, நாம் பாவ மன்னிப்பு அடையும்படியாக அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது வேதத்துல நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் அந்த கால்களிலே அவர் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த கால்களிலே வடிந்த ரத்தத்தின் மூலமாக ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை. அப்போ அவருடைய கால்கள் 3 காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறது. முதலாவதாக மீட்பை கொடுக்கிறது, 2வது பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, 3வது நித்திய ஜீவனை கொடுக்கிறது அவருடைய கால்கள். அதனால்தான் அவருடைய கால்களை குறித்து நாம இந்த நாட்களை தியானிக்கிறோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். அவருடைய கால்கள் கடலின் மேல் நடந்தன. கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அங்க சீஷர்கள் ஆண்டவர் சீஷர்கள் எங்க அக்கறைக்கு போகும்படியாய் அவர்களை என்ன துரிதப்படுத்தி அனுப்புறாரு. ஒரு படகுல ஏறுறாங்க. படகுல ஏறும் பொழுது அங்க எதிர்காற்றாய் இருந்தபடியினால என்ன செஞ்சாங்க, படகு பயங்கரமா அசைந்து கொண்டிருக்கிறது. எதிர்காற்று, பயங்கரமான அலைகள். அதனால அந்த படகு அமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அவருடைய பாதங்களை, அவருடைய கால்கள் கடலின் மேல் நடக்குது. கடல் என்பது நம்மை மூழ்கடிக்க, நம்ம ஏதாவது ஒரு சின்ன கல்ல போட்டாலும் அது மூழ்கிடும். ஆனா அப்படிப்பட்ட கடலின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருடைய கால்கள் எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய கால்கள் இயற்கையை கட்டுப்படுத்துகிற கால்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கால்கள் இயற்கையை கட்டுப்படுத்துமா. நமக்கு விரோதமா இன்றைக்கு எத்தனையோ எதிர்காற்றுகள் நமக்கு வருது. நம்ம ஊழிய செய்தவர்களா, தெய்வ பிள்ளைகளா இருக்கலாம். எதிர்காற்று நம்முடைய படகை, நம்முடைய வாழ்க்கையை மூழ்கடிக்க வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கால்களை நாம் குறித்து தியானிக்கும் பொழுது அந்த கால்கள் நமக்கு வருகிற எதிர்காற்றுகள், அலைகளை என்ன செய்யுமா, கீழ்ப்படுத்துமா. ஹல்லேலூயா. அவருடைய பாதங்களுக்கு கீழ்பட்டது. அந்த கடலின் மேல் அவர் நடந்து இயற்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்தார். எல்லாமே அவருடையது. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவா என்ன செய்தாரு, சூரியனே நீ ஆயிலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மூலம் தரித்து நில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பகல் வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு இயற்கை அப்படியே நின்றது. அது போல அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பார்த்து பேதுரு சொல்றார், நீ தேவனே ஆனால் நானும்
கடல் மேல் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நடக்கிறாரு. கொஞ்ச தூரத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்த்து நடக்கிறாரு. நடந்து வரும்பொழுது அடுத்தது பலமாய் காற்று வீசுகிறதை கண்டு அவர் பயந்து போனார். அப்போ காற்று பலமாய் இருக்கிறதை கண்டார் அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ நாம எதிர்காற்று வரும் பொழுது, சூழ்நிலைகள் நம்மை மூழ்கடிக்கிற காரியங்கள் வரும் பொழுது, நம்ம மூழ்கி போற நிலைமைகள் வரும் பொழுது, நம்ம இயேசுவின் கால்களை, அப்பா அவருடைய கால்கள் கடல் மேல் நடந்தது அப்படின்னு அந்த கால்களை பார்த்து கொண்டே நாம் வருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எதிராயிருக்கிற காரியங்கள், நமக்கு பாதகமா இருக்கிற காரியங்களை தேவன் கீழ்ப்படுத்த அவர் வல்லமுடைய தேவனா இருக்கிறார். அதை கட்டுப்படுத்த அவர் வல்லமுடைய தேவனா இருக்கிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவே பார்த்து கொண்டு நடந்திருந்தா அவர் ஒருவேளை அவர் வந்திருப்பார் கடல் மேல் நடந்த. ஆனா காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு சூழ்நிலையை பார்க்காதுங்க, சூறாவளியை பார்க்காதுங்க, பெருங்காற்று பார்க்காதுங்க. கர்த்தர் நம்மோடு கூட நம்ம படகுல, நம்முடைய வாழ்க்கை படகுல நம்ம வாழ்க்கையில இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நல்ல துணையாளரா இருக்கிறார். அவருடைய பாதங்களை, அவருடைய கால்களை பற்றி பிடித்து கொண்டு நாம் வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்கு வருகிறார். எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அதே அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த லூக்கா 24 அதிகாரம் 39 பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். ஆனா அவங்க பார்த்து கலக்கம் அடைந்து பயந்து சந்தேகப்பட்டு, ஐயோ இது இயேசு கிறிஸ்துவான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னுடைய கைகளையும் கால்களையும் பார்த்து தொட்டு பாருங்க. ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது ஆவியா வருவாங்க. ஆவி அப்படின்னு பயப்படுவோம், நம்ம பேய் அப்படின்னு பயப்படுவோம். ஆனா இங்க ஒரு மனுஷனுக்கு ஆவிக்கு இருக்கிறது போல, ஆவிக்கு மாம்சம் இருக்காது, எலும்பு இருக்காது. ஆனா தேவன் உயிர் தெழுந்த பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு மாம்சம் இருந்தது, எலும்பு இருந்தது, சதை இருந்தது. அவர் பசியா இருந்தார். அவர் ஒரு மனுஷனை போல சரீரத்தோடு தான் இருந்தார். உயிர் தெழுந்த பிறகு அவங்க ஆவியோன்னு சொல்லி பயந்து கலக்க முடியாது. அவருடைய பயத்தையும் கலக்கத்தையும் சந்தேகத்தையும் நீக்கி என் கைகளையும் என் கால்களையும் என்னுடைய காயங்களை நோக்கி பாருங்க. காயம் இருந்ததுங்க, அவருக்கு தழும்பு இருந்தது. அதுல நீங்க உங்க விரலை விடுங்க என்று சொல்ற அளவுக்கு ஆண்டவர் அவருடைய சந்தேகம். இது எதை குறிக்கிறதுனா, அவருடைய கால்கள் நமக்கு வெற்றியை தருகிறதா. முதலாவது அவருடைய கால்களை தியானிக்கும் போது இயற்கையை கட்டுப்படுத்துகிற, பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது அவருடைய கால்கள் வெற்றியை கொடுக்கிறதா. நீங்க ஆதியாகமம் 3:15 பாத்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிசாசு, அதாவது மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த பிசாசான தன்னுடைய காலினாலே மிதித்தார். அல்லேலூயா. அவருடைய தலையை நசுக்கினார். அந்த அதிகாரத்தை தான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் அந்த தலையை நசுக்கினார். மீதி இருக்கிற காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கால்களினாலே நசுக்கி போடுங்க. சத்துருவின் கிரியைகளை நசுக்கி போடுங்க. நீங்க சங்கீதம் 91:13 சொல்றது, இதோ சர்ப்பங்களையும் லூக்கா 10:19 சொல்லப்படுகிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. இப்ப சர்ப்பங்களை தேள்கள் மிதிக்கிற அதிகாரத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய கால்களை இந்த லெந்து கால தியானத்திலே நம்ம தியானிக்க வந்திருக்க நமக்கு சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். சிங்கத்தையும் நீங்க சங்கீதம் 91:13 சிங்கத்தின் மேல விரியன் பாம்பின் மேல நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்வத்தை மிதித்து போடுவாய். அப்ப சிங்கத்தின் மேல விரியன் பாம்பின் மேல் நடக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். பால சிங்கத்தை வலு சர்வை மிதித்து போடுகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க லூக்கா 10:19 பார்த்து சர்ப்பங்களை எல்லாம் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். தெபோரால் சொல்றாங்க நியாயாதிபதிகள் 5:21, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். அல்லேலூயா. பலவான்கள்னா பிசாசின் கிரியைகள், சத்துருவின் போராட்டங்கள், இருளின் ஆதிக்கங்களை தேவன் நமக்கு மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதன் மேல் நடக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை ஜெயிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய கால்களினால் அதனாலதான் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஆணியினால் கடாவப்பட்டு அந்த கால்களில் இருந்து வடிந்த ரத்தங்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்க அது வல்லமுடையதா. அதனால்தான் பிசாசு கையில இருக்கிற மரணத்திற்குரிய எல்லா திறவுகோள்களை, பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை தன்னுடைய கையில பிடித்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அதை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய கால்களை தியானித்த நமக்கு ஆமென் இயற்கையை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தையும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுக்க அவர் அதிக ஆவலுடையவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆமென்.
நன்றியோடு உம்மை துதிக்கிற தகப்பனே. இந்த நாளிலே ஆத்தும நேசரின் கால்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அவருடைய கால்கள் ஆண்டவரை இயற்கையை கட்டுப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்கிறது உங்களுடைய கால்கள் ஆண்டவரே. அப்படியாய் ஒரு வெற்றி உள்ள ஆண்டவரை வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு தருகிறது ஆண்டவரே. அதனால்தான் ஆண்டவரே இந்த பூமியில நீங்க ஆண்டவரே சப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து ராஜா சத்துருவின் கிரிகளை அழிக்க ஆண்டவரை கர்த்தாவுடைய கால்களிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டு ராஜா அப்பா உங்களுடைய ரத்தத்தினால இன்றைக்கு எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீ கிருபை பாராட்டுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.